குருஜி இன்னைக்கு ஒரு இது சொல்லியிருக்காங்க. ராதே கிருஷ்ண. सर्वत्र गोविंद नाम संकीर्तनम गोविंदा गोविंदा। जय बोलो श्री पद्मनाभ स्वामी की जय। हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। गोविंद नाम संकीर्तनम गोविंद गोविंद। अथ सर्वगुणोपेतः कालः परमशोभनः, यर्हिवाजनजन्मर्क्षम् शान्तर्क्ष ग्रहतारकम्, दिशः प्रसेदुर्गगनम् निर्मलोडुगणोदयम्, महीमङ्गलभूयिष्ठ पुरग्राम प्रजाकरा, नद्यः प्रसन्न सलिलाः हृदा जलरुहश्रियः, द्विजालिकुलसन्नादस्तबकावनराजयः, भवौ वायुः सुखस्पर्शः पुण्यगन्धवः शुचिः, अग्नयश्च द्विजातीनां शान्तास्तत्र समन्वित, अवतीर्णो जयति भगवान्, अवतीर्णो जयति भगवान्, अवतीर्णो जयति। எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமான ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி நமஸ்காரங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய ஒரு புண்ணியமான சுதினம். எல்லா தினமுமே சுதினம் தான். அதுலயும் இந்த ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி அப்படிங்கிற இந்த உற்சவம் மகோத்சவமா இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஆனந்தமா அனுபவிச்சு கொண்டாடிட்டு இருக்கோம் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்திய. கோகுலாஷ்டமி, கிருஷ்ண ஜெயந்தி, ஜென்மாஷ்டமி என்று பல நாமங்கள்ல இந்த உற்சவத்தை நம்ம எல்லாரும் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இப்பேற்பட்ட ஒரு திருநாள்ல நம்ம ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் எந்த ஒரு நாள்ல நடந்ததோ அந்த அஷ்டமி ரோகிணியில நம்ம எல்லாரும் ஸ்ரீ பத்மநாப சதகம் அப்படிங்கக்கூடிய உயர்ந்த ஒரு கிரந்தத்தை நம்ம அனுபவிக்க இருக்கோம். ஸ்ரீமத் பாகவதம் தான் புராணங்களுக்குள்ளேயே ரொம்ப சிரேஷ்டமான புராணம். நிகமகல்பதரோர்களிதம் பலம் சுகமுகாதமிருதத்ரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரஹோ ரசிகா புவி பாவுகாஹாம் என்று ஸ்ரீமத் பாகவதத்திலேயே இந்த ஸ்லோகம் வருது. என்ன சொல்றா அதுலன்னா, நிகம கல்பதரோர் கலிதம் பலம், வேதம் அப்படிங்கிற கற்பக விருட்சத்திலிருந்து பழுத்த பழம்தான் ஸ்ரீமத் பாகவதம். அப்பேற்பட்ட ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் பகவானுடைய அவதாரங்களை எல்லாம் வர்ணிக்கிறதுக்குனே இருக்கக்கூடிய ஒரு புராணமா இருக்கு. பகவான் பண்ணினது ஏராளமான அவதாரங்கள், எண்ணிலா கோட்டி அவதாரங்கள் பகவான் பண்ணியிருக்கார். என்னவே முடியாது, இன்ஃபினிட்டி. அதனாலதான் சுவாமிக்கு அனந்தஹா அப்படின்னு பேர். இன்ஃபினிட்டின்னு சொல்றோமே, அதுக்கு சம்ஸ்கிருதத்துல அனந்தம், அனந்தஹா அப்படின்னு பேர். அப்படின்னா அந்தமே கிடையாது, முடிவே கிடையாது. முடிவில்லாத ஒண்ணுக்கு முதல் இருக்குமோ? அப்ப முதலும் கிடையாது. பூர்ணம் பிரம்ம சனாதனம் அப்படின்னு சொல்றோம். அப்பேற்பட்ட அந்த பகவான எத்தனையோ அவதாரங்கள் லோகத்துல பண்ணியிருந்தாலும் அந்த அவதாரங்களுக்குள்ள ரொம்ப சிரேஷ்டமான அவதாரம், சிரேஷ்டதமமான அவதாரம், இருக்கிறதுலயே ரொம்ப சிறந்த அவதாரம் எதுன்னா ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் தான்.
எத்தனை அவதாரங்கள் இருந்தாலும் பூர்ண புண்ணியாவதாரம் அப்படிங்கிறது ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம். அந்த அவதாரத்துல எம்பெருமான் அநேக லீலைகளை பண்ணினார், ஏராளமான அனுகிரகத்தை பண்ணினார். ஸ்ரீமத் பாகவதம் அந்த கிருஷ்ணாவதாரத்தை விஸ்தாரமா வர்ணிக்கிறது. பாகவதத்துல இருக்கிற 12 ஸ்கந்தங்கள்ல 10வது ஸ்கந்தம் தான் ரொம்ப பெரிய ஸ்கந்தம். அதுல அந்த கிருஷ்ணாவதார பாகம் இதுதான். இப்ப நம்ம வாசிச்சோமே அந்த ஸ்லோகங்கள் தான் 3வது அத்தியாயம் தசமஸ்கந்தத்துல. அதுதான் கிருஷ்ணாவதாரம். இன்றைய தினம்தான் இந்த கண்ணனுடைய அவதாரம் நடந்தது. அதே சமயம் ராத்திரி 2 மணி ரொம்ப நடுநிஷியில அவதாரம் பண்ணினான் எம்பெருமான் ஸ்ரீகிருஷ்ணன். அந்த அவதாரத்தை வர்ணிக்கும் போது சொல்றார், அத சர்வகுணோபேதஹ காலஹா பரமசோபனஹ. ரொம்ப மங்களமான காலமா, சோபனமான காலமா இருந்தது. யர்ஹேவா ஜன ஜன்மர்க்ஷம் சாந்தர்க்ஷகிரஹதாரகம். ரொம்ப நல்ல காலமா இருந்ததா. அந்த உலகத்துக்கே மங்களத்தை பண்ணக்கூடிய ஒரு சமயமாக அந்த ஒரு சமயம் இருந்தது அப்படின்னு சொல்றார். ரொம்ப அந்த காத்து கூட பகவான் அவதாரம் பண்ண போறார் அப்படின்ன உடனே பவவாயு சுகஸ்பர்ஷஹ புண்ணியகந்தவஹ சுசிஹி அக்னயஸ்ச த்விஜாதீனாம் சாந்தாத்ர சமிந்தத. பவௌ வாயு சுகஸ்பர்ஷஹா. அந்த காற்று இருக்கு இல்லையா, சாதாரணமா வீசக்கூடிய காற்று சுகஸ்பர்ஷமா இருக்கும். அந்த காத்து வந்து மேல பட்டாலே அப்படி ரொம்ப சுகமா இருக்கும். அப்படிதான் அந்த கிருஷ்ண ஜெயந்தி வர்ணிக்கிறார் ஸ்ரீ சுகர். புண்ணிய கந்தவஹ சுசிஹி. ரொம்ப புண்ணியமான வாசனை, நல்ல அழகான சந்தன வாசனை, அத்தி வாசனை, அத்தர் வாசனை, புனுகு வாசனை, அதெல்லாம் கலந்து வீசலாம். பகவான் அவதாரம் பண்ண போறாரே அதனால. அக்னயஷ்ட த்விஜாதீனாம் சாந்தாஸ்தத்ர சமிந்தத. அக்னிகள், 3 விதமான அக்னிகள் பிராமணாளுடைய ஆத்துல எல்லாம் ஜுவலிக்கணும். அதெல்லாம் சாந்தமாக அழகாக ஜொலிச்சுன்னு இருக்கு. எல்லாருடைய சாதுக்களுடைய மனசெல்லாம் அப்படியே பிரசன்னமா இருக்கு. எப்போன்னா மனாம்சி ஆசன் பிரசன்னானி சாதுனாம் அசுரத்ருஹாம் ஜாயமானே ஜனே தஸ்மின் நேதுபயோ திவி. இதான் கிருஷ்ணாவதார ஸ்லோகம். அஜனே ஜாயமானே, பிறப்பில்லாதவன் பிறந்தான் அப்படின்னு சொல்றார் ஸ்ரீ சுகர். பகவானுக்கு பிறப்பு இருக்கா அப்படின்னா கிடையாது. ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. ஆதியும் அந்தமும் இல்லாரும் பெரும் ஜோதியையாம் பாட கேட்டையும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ வன்ஷவியோ நின்சவிதான் என்று மாணிக்க வாசகர் சொல்றார். அதியும் அந்தமும் இல்லாத எம்பெருமான். அதை இங்க என்ன சொல்றா? ஜாயமானே அஜனே அஜஹா அஜனஹா அப்படின்னா பிறக்காதவன். அவனுக்கு பிறப்பே கிடையாது. சர்வேஸ்வரனை கொண்டு போய் ஒரு கர்ப்பத்துக்குள்ள அடக்கிட முடியுமா? ஆனா அவதாரங்கள் ஏராளம்னு சொல்றோம். பிறப்பில்லாதவனுக்கு ஏராளமான பிறப்பு. என்னென்ன பிறப்பு? மீனாய், பன்றியாய், ஆமையாய், எத்தனை பிறப்புகள். மத்ஸ்யாவதாரம், கூர்மாவதாரம், வராகாவதாரம், நரசிம்ஹாவதாரம், வாமனாவதாரம், பரசுராமாவதாரம், ராமாவதாரம், பலராமாவதாரம், அதுக்கு முன்னாடி ரிஷபாவதாரம், எத்தனையோ அவதாரங்கள். கபிலாவதாரம், யஜ்ஞாவதாரம், ஹம்சாவதாரம், 24 அவதாரங்கள் சொல்றது ஸ்ரீமத் பாகவதம். குமாராளாவதாரம், நாரதராவதாரம், தத்தாத்ரேயராவதாரம், ஹயக்ரீவராவதாரம், தன்வந்தரியாவதாரம், எத்தனை அவதாரங்கள். அவதாராகா அசங்கேயாகா அப்படின்னு சொல்றார். பாகவதத்திலேயே சொல்றாது. அசங்கிய, சங்கியான நம்பர், நம்பர்ஸே போட்டு முடிக்க முடியாது. எத்தனை 0 வேணா போட்டுட்டே போகலாம். அதனாலதான் இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லிட்டோம். அத்தனை அவதாரமும் பண்றான். இன்னும் சொல்ல போனா அந்தர்யாமி அப்படின்னு ஒரு மூர்த்தியை பத்தி சொல்றது நம்மளுடைய ஸ்ரீ வைஷ்ணவம். பகவானுடைய 5 நிலைகள் அப்படின்னு சொல்லும் போது பரம், வியூகம், விபவம், அந்தர்யாமி, அர்ச்சா என்று 5 நிலைகள்ல எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் இருக்கார் அப்படின்னு.
அதுல பரம் அப்படிங்கிறது வைகுண்டம் அப்படிங்கிறது. அந்த இடத்துல ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவியோட ஆதிசேஷ கல்பத்துல உட்கார்ந்துட்டு காட்சி தரார். அதே வியூகம் அப்படிங்கிறதுல பல ரூபங்கள் இருக்கு. அதுல முக்கியமான வியூகம் ஸ்வேதத்வீபம் அப்படின்னு சொல்லும்படியான க்ஷீராப்தி திருப்பார்கடல். எப்படி இருக்காரோ அப்படித்தான் அது எனக்கு பின்னாடி நீங்க பாக்குற பத்மநாபர் இருக்கார். க்ஷீராப்தியில துயில் கொண்ட மாதிரியே தான் இங்க எழுந்தருளி இருக்கார். பத்மநாபருக்கு பின்னாடி வருவோம். முதல்ல கிருஷ்ணாவதாரம் இல்லையா இன்னைக்கு, அதை கொண்டாடிட்டு இந்த பத்மநாப சதகத்தை பத்தி அப்படின்னு சொல்றேன். அதுதான் வியூகமூர்த்தி. வியூகத்திலேயே இன்னும் பல மூர்த்திகள் இருக்கா பகவானுக்கு. வாசுதேவன், பிரத்யும்னன், அனிருத்தன், சங்கர்ஷணன் என்னும்படியான 4 மூர்த்திகள். இனி அவாதான் மத்த மூர்த்திகளாவும் இருக்கா அப்படிங்கிறது சொல்லப்படும். அதுல அந்த பிரத்யும்ன மூர்த்தி தான் என்னவா இருக்கார் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி அவதாரங்களா சங்கர்ஷண மூர்த்தி வரார். இப்படி ஒவ்வொரு மூர்த்தியும் ஒவ்வொரு நிலையில இருக்கா. அவதாரங்கள் அப்படிங்கிறது நமக்கு பொழியற மழை மாதிரி அப்பப்ப வந்து 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 பக்தாளுடைய துயர் தீக்கிறதுக்காக அவதாரங்கள். பகவான் சொல்றார், எப்பெல்லாம் தர்மத்துக்கு கிளானி வருதோ, யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யஹம். எப்பெல்லாம் தர்மத்துக்கு கிளானி வருதோ, தர்மத்துக்கு குறைவு வருதோ, அப்பெல்லாம் அந்த அதர்மத்தை நாசம் பண்ணி தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக என்னையே நான் சிருஷ்டி பண்ணிக்கிறேன் அப்படின்னா நானே அவதாரம் பண்ண. வேற யாருடைய சங்கல்பமும் கிடையாது. பகவான் ஸ்வசங்கல்பத்தினால சத்திய சங்கல்பரான பகவான் தானே அவதாரம் பண்றார். அப்படி பண்ற அவதாரங்கள் தான் மத்ஸ்ய கூர்மாதி சமஸ்த அவதாரங்களுமே. அதுல இந்த அவதாரத்துக்கு, கிருஷ்ணாவதாரத்துக்கு ரொம்ப சிறப்பு இருக்கு. எத்தனை அவதாரங்கள் இருந்தாலும் பூர்ண புண்ணியாவதாரம் என்று ஸ்ரீ நாராயண பட்டதிரியே கொண்டாடுறார் இந்த அவதாரத்தை. இவ்வளவு அழகான ஒரு அவதாரம் இந்த ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம் அப்படிங்கிறது. அப்ப பகவான் வியூகமா இருக்கார், மேல பரமா இருக்கார், வியூகமா இருக்கார், விபவம் அப்படின்னு சொன்னோமே, அதுதான் இந்த அவதாரங்கள்லாம். இதெல்லாம் வந்து முடிஞ்சு போயிடுத்து. இப்ப கிருஷ்ணாவதாரம் பகவான் கிளம்பியாச்சு. இப்ப அவதார மூர்த்தி இல்லையே அப்படின்னு வருத்தமே பட வேண்டாம். நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கார் பகவான். அதுவும் அவர் பண்ணக்கூடிய அவதாரத்துல ஒன்னொன்னு கன்சிடர் பண்ணிடுவோம்னா அப்பவும் இன்ஃபினிட்டி வந்துடும். அதுதான் அந்தர்யாமின்னு. நம்ம எல்லாருக்குள்ளயும் பெருமாள் இருக்கார், ஹிருதயத்துல இருக்காராம். ஹிருத்தேஷே அர்ஜுனா திஷ்டதி என்று பகவான் சொல்றோம். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேஷே அர்ஜுன திஷ்டதி. ஈஸ்வரனாக நான் எல்லாருடைய ஹிருதயத்திலும் நான் நிக்கிறேன்பா, திஷ்டதிங்கிறான் பகவான். உட்கார்ந்து இருக்கலையா அந்த அந்தர்யாமி எப்படி இருக்காராம், நின்றுட்டே இருக்காராம். பாவம் நின்றுட்டே நம்ம என்னெல்லாம் பண்றோம் என்னெல்லாம் செய்யறோங்கிறதுக்கு சர்வத்துக்கும் சாட்சி மாத்திரனாய் நம்ம ஹிருதயத்துக்குள்ளே எம்பெருமான் இருக்கான். அவனை கண்டுக்கிறது தான் பெரிய விஷயம். ரிஷிகளுக்கெல்லாம் காட்சி தராமன். ஆனா யாரு பகவான் மேல ஒரு ஈடுபாடு இல்லாம இருக்காளோ அவ தெரிஞ்சுக்கிறதே கிடையாது அந்தர்யாமி உள்ள இருக்கான் அப்படிங்கிறதே. அப்படி அந்தராத்மாவாக அந்தர்யாமியாக பெருமான் இருக்கான். அன்னமாச்சாரியால் சொல்றா இல்லையா, அந்தரிக்கு ஸ்ரீஹரே அந்தராத்மா ஹரே அந்தராத்மா பிரம்மமுகட்டே பர பிரம்மமுகட்டே பர பிரம்மமுகட்டே பர பிரம்மமுகட்டே பர பிரம்மமுகட்டே தந்தனானாஹி தந்தனானா பூரே தந்தனானா பல தந்தனானா பல தந்தனானா என்று ஸ்ரீ அன்னமாச்சாரியால் சொல்றான். அந்தரிக்கு ஸ்ரீஹரே அந்தராத்மா. எல்லாருக்குள்ளையும் அந்தராத்மாவா இருக்கிறது யாருன்னா ஸ்ரீஹரி, ஸ்ரீமன் நாராயணன். ரொம்ப அழகா சொல்றார் அந்த விஷயத்த. அதுதான் இங்க சொல்றான், ஜாயமானே அஜனே. அந்த அஜனேங்கிற வார்த்தையை பார்த்தோம்னாலே எவ்வளவு அழகு. அவர் பிறக்காதவர். சரி, அந்த அந்தர்யாமிய பாக்குறதும் ரொம்ப கஷ்டம். பரவாசுதேவனை மோட்சமடைறவா மட்டும்தான் பார்க்க முடியும். வியூக வாசுதேவனை அப்படின்னா தேவர்கள், யக்ஷர்கள், முனிவர்கள், சித்தர்கள், சாரணர்கள், கந்தர்வர்கள், வித்யாதரர்கள், கருடர்கள் இவா எல்லாம் போய் பார்க்க முடியும். சரியா, அவதார மூர்த்தியை யார் பார்க்க முடியும்னா மத்ஸ்யாவதார காலத்துல யார் இருந்தா, ஸ்ராத்த தேவன்கிற மகாராஜா சத்தியவிரத மன்னன் இருந்தா, அவன் பார்த்தான். தப்த ரிஷிகள் பார்த்தா, அவனுடைய மனைவி அந்த மகாராஜாவுடைய மனைவி பார்த்தா, இவா எல்லாம் பார்த்தா.
ஆனா மத்தியாவதார காலத்துல பகவான் கிளம்பினதுக்கு அப்புறம் மத்தியாவதார வேலையை முடிச்சுண்டு மத்தியாவதாரத்துக்கான அந்த வேத சம்ரக்ஷணம்ங்கிற காரியத்தை முடிச்சுட்டு பகவான் மறைஞ்சு போனதுக்கு அப்புறம் மத்தியாவதார பெருமாளை யாருமே பார்க்கல. அதுக்குன்னு தவம் பண்ணி இருக்கிறவா பின்னாடி பார்த்தா மனு பார்த்தார் அப்படின்னு இருக்கு, பாகவதத்திலேயே இருக்கு. அதே மனுதான், அந்த ஸ்ராத்த தேவனே அவருக்கு மத்ஸ்யாவதார மூர்த்தி தான் எல்லாமே. காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் அந்த மத்ஸ்ய மூர்த்தியை பூஜை பண்றதுதான் ஸ்ராத்த தேவனான மனுவுக்கு வேலை. அப்படி இருக்கு. அப்புறம் கூர்மாவதாரத்தை யாரு பார்த்தா? தேவர்கள் பார்த்தா, அசுரர்கள் கூட பார்த்தா. பாத்தீங்களா, அசுரானுக்கு கூட இந்த கூர்மாவதார தரிசனம் கிடைச்சிருக்கு. அவளும் பார்த்திருப்பா இல்லையா, அந்த ஆமை வடிவுல இருந்த எம்பெருமான. அவ என்ன நினைச்சிருப்பா, சாதாரண ஏதோ ஒரு ஆமை போல் இருக்கு, அது இப்படி தூக்கி பிடிச்சுட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு மூடமதிக்களா அவ இருந்திருப்பா அசுராள்லாம். பகவானை பார்த்து அவ அப்படி ஒரு அந்த ஆமையோட ஒரு காலை பிடிச்சுட்டு இருந்திருக்க மாட்டாளோ? ஆம ரூபத்துல பகவான் இருக்கும் போது பட்டாருன்னு அப்படியே கடலுக்குள்ள குதிச்சு 4 கால்கள் பெரிய பாதங்களோட இல்லையா இருக்காரு பகவான். அதுல ஒரு காலை போய் ரபக்குன்னு பிடிச்சுட்டு இருந்தாருன்னா மோட்சத்தை அடைஞ்சிருக்கலாம். தேவாலே அப்படி பண்ணலையா? ஏன் பண்ணலன்னா, அவளுக்கு இந்த அமிர்தம் ஒரு ஐட்டம் இருக்கே, அது சாவு கிடையாதாமே, அப்ப அமிர்தம் கிடைக்கும் அமிர்தம் கிடைக்கும்னு நினைச்சுட்டு அமிர்தத்துக்கெல்லாம் அமிர்தமா இருக்கிற பகவான விட்டுட்டார்கள், கை விட்டுட்டார்கள், கோட்டை விட்டுட்டார்கள் தேவர்கள். அசுரர்கள் எல்லாரும் தான் கோட்டை விட்டா. ஆனா பகவான் என்ன பண்ணாருன்னா, சரி உனக்கு அமிர்தம் தானே வேணும் அப்படின்னு சொல்லி தன்வந்திரியா அப்ப அமிர்தத்தை கொடுத்தார். ஆனா இந்த அவதாரம் எல்லாம் பாருங்கோ, இவன் கிருஷ்ணாவதாரம் உள்பட அந்த அவதார காலத்துல யார் ஒருத்தர் வாழ்ந்தாலோ அவளுக்கு மட்டும் கிடைச்சது அந்த பாக்கியம். அப்படியும் அதை மிஸ் பண்ணினவா ஏராளமான பேர் இருக்கா. நம்ம பாகவதத்துல கிருஷ்ணாவதாரத்திலேயே பாக்குறோம், ஸ்ரீ பகவான் பிருந்தாவனத்துல யஜ்ஞ தீட்சிதாள்லாம் நிறைய பேர் இருந்தாலாம், யாகம் பண்ணக்கூடிய தீட்சிதர்கள். அவ எல்லாரும் இருக்கக்கூடிய இடத்துக்கு பகவான் போறார். அப்படி போய் ஒரு இடத்துல தள்ளி நின்னுண்டு இந்த கோப சிறுவர்கள் குட்டிகள் எல்லாத்தையும் அனுப்புறார் பகவான். அனுப்பிச்சு, ஏண்டா குழந்தைகளா, ரொம்ப பசிக்கிறது, அவாத்துல ஏதோ யாகம் நடக்கிறது போலயே, அங்க வரிசையா அக்ரஹாரத்துல யாகம் நடக்கிறது போல, பட்சணம் ஏதாவது பண்ணிருப்பா, அதை ஏதாவது வாங்கோடேண்டா அப்படின்னு பகவான் சொல்றாரு. சரின்னு சொல்லி அந்த குழந்தையெல்லாம் நேரா முன்னாடி வழியா வாசல் வழியா போய் அங்க யாகம் பண்ணிட்டு இருக்க தீட்சிதர்கள் எல்லாம் பார்த்து, மாமா என்ன யாகம் பண்றேடா, கண்ணன் வந்திருக்கான் மாமா, கிருஷ்ணன் வந்திருக்கான், அவனுக்கு என்னமாவது சாப்பிடறதுக்கு கொடுங்கோ, பசிக்கிறதா. இந்த கண்ணனுக்கு சீடைன்னா ரொம்ப பிடிக்கும், வெள்ளச்சீடை பிடிக்கும், உப்பு சீடை பிடிக்கும், தேன் குழல் முறுக்கு பிடிக்கும், அப்புறம் ரிப்பன் பக்கோடா ரொம்ப பிடிக்கும், வெண்ணெய் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அவல் பிடிக்கும், வெள்ளவல் பிடிக்கும், புளியவள் பிடிக்கும். என்ன இருந்தாலும் குடும்பம் ஒண்ணுமே இல்லையா, ஒரு துளி துளசி இருந்தா கூட ரொம்ப பிடிக்கும். அதனால ஏதாவது குடும்பம், பாவம் பசிக்கிறதுன்னு நிக்கிறான் அப்படின்னு உடனே இந்த தீட்சிதாள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, அக்னயே ஸ்வாஹா இந்திராய ஸ்வாஹா என்று வேத மந்திரங்களை சொல்லி ஹவிசு கொடுக்கறதுலதான் அவ மும்முரமா இருக்காளே தவிர்த்து இந்த திரும்பலியாவா அவ்வளவு இருக்கா. சாக்ஷாத் பகவான் எந்த பகவான அடையணுங்கிறதுக்காக இந்த யாகங்கள்லாம் பண்றாலோ அந்த பகவானே நிக்கிறான், நின்று எனக்கு பசிக்கிறது, சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொடு அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ஆனா அவ வரலையாம், அவ எந்த நகரலையாம், கண்ணை இப்படி திருப்பி பார்க்கலையா அந்த கண்ணனை. அவ்வளவு துர்பாகியவான்களா போயிட்டா. அவ்வளவு படிச்ச பெரிய பிராமணாளா இருந்தாலும் தீட்சிதாளா இருந்தாலும் பகவானை மிஸ் பண்ணிட்டா அத்தனை பேரும். அந்த குழந்தைகிட்ட எதுவுமே பதில் சொல்லல, இருக்குன்னு சொல்லல, இல்லைன்னு சொல்லல, அவ பாட்டு அக்னேய சுவாமியே இருக்கா. உடனே இந்த பசங்கள்லாம், இது என்னடா இது, இவ்வளவு நேரம் நம்ம கத்தின்னு இருக்கோம், என்னமாவது சாப்பிடுறதுக்கு கொடுங்கோன்னு தானே கேட்கிறோம், ஒண்ணும் கொடுக்க மாட்டேங்கிறாளே, சரி வேண்டாம் நம்ம போயிடலாம், பகவான்கிட்ட போய் திரும்ப சொல்லி, கண்ணன்ட்ட போய் திரும்ப சொல்லிடலாம்னு சொல்லி இந்த கோப குட்டிகள்லாம் ஓடி பகவான்கிட்ட சொல்றான், ஹே கண்ணா, அவ ரொம்ப பிஸியா இருக்காடா, யாகம் பண்ணிட்டு இருக்காவா, நமக்கு ஒண்ணும் கொடுக்க மாட்டா போல் இருக்கு, ஏண்டா எங்கடா போனேன் அப்படின்னு பகவான் கேட்கிறோம். நாங்களா முன்னாடி பந்தல் போட்டு பெருசா உக்காண்டு பெரிய அக்னி குண்டம் வளர்த்து அது சுத்தி நிறைய பிராமணாலாம் உக்காண்டு அக்னியே ஸ்வாஹா இந்திராய ஸ்வாஹான்னு எல்லாரும் யாகம் பண்ணிட்டு இருக்கா கண்ணா, அங்கதான் போனோம், ஏண்டா அங்க போனேன்
ஆத்துக்கு முன்வாசல்ல ஏண்டா போனேல்? பின்வாசல்ல போங்கோடா, முன்வாசல்ல ஒண்ணும் இருக்காது, அங்க வெறும் சாதம் தான் இருக்கும். பின்வாசல்ல போனேன்னா தான் நமக்கு பிடிச்ச சீடை முறுக்கெல்லாம் மாமி பண்ணிருப்பாடா, மாமா கிட்ட ஏண்டா போனேல்? பின்வாசல்ல போனேன்னா மாமி சமையல் கட்டு பேக் சைட்ல தான் இருக்கும், நீ அங்க போ. மாமிகிட்ட போய் கேட்டா, அண்ணன் வந்திருக்கேன்னு சொல்லுடா, எனக்கு எல்லாம் கொண்டு வாடா அப்படின்னு சொல்ல, உடனேயே இந்த குழந்தையெல்லாம் ஓட்டி போனா, நேரா போய் அந்த அக்ரஹாரத்துக்கு பேக் சைட், அந்த அந்த பின்னாடியும் அப்பெல்லாம் என்னன்னா, இப்பவுமே நிறைய அக்ரஹாரங்கள்ல பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு வாசல் முன்னாடி ஒரு வாசல் இருக்கும், பின்னாடி கொல்லப்புறம் இருக்கும், அது வழியாவே அப்படியே போயிடலாம் எல்லா ஆத்துக்கும். இப்பதான் அந்த திருட்டு பயம் அது இதெல்லாம், அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எல்லா ராகமும் ஒரு ஆத்துல இருந்து இன்னொரு ஆத்துக்கு சௌஜன்யமா போகலாம் வரலாம். இங்க பூட்டியே வைக்க மாட்டா. இப்பவும் பல கிராமங்கள்ல பூட்டே கிடையாது. அப்போ இந்த பின்வாசல் வழியா போராடா, அங்க எல்லா மாமிகளும் சமைச்சு வச்சிருந்துருக்கா. இந்த யஜ்ஞ தீட்சிதாளுடைய பத்னிகள், யஜ்ஞ பத்னிகள். இது ரொம்ப முக்கியமான ஒரு சரித்திரம் பாகவதத்துல, இந்த சரித்திரம். அந்த தீட்சித பத்னிகள் எல்லாம் ரொம்ப விசேஷமான சமையல் பண்ணி வச்சுருக்கா. தினமுமே அவளுக்கு இந்த கண்ணனை பார்க்கணும்னு அவ்வளவு ஆசையா. பகவானுடைய மகிமை எல்லாம் கேட்டிருக்கான். எப்படி கேட்பான்னா, இந்த யாகம் பண்றதுக்கு நெய் தானே ரொம்ப முக்கியம். அந்த நெய்யையும் வெண்ணையையும் இவாத்துக்கு பால் தயிர் இதெல்லாம் விற்கிறதுக்காக பிருந்தாவனத்திலிருந்து கோபிகைகள் வருவாளாம். தினமும் கோபிகைகள் இவாத்துக்கு பால் தயிர் வெண்ணெய் நெய் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு வருவாளாம். அப்படி வரும்போது அந்த கோபிகைகள் கிட்ட எல்லாம் கண்ணனை பத்தி கேட்டு 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 ருக்மிணி தேவி சொல்றா இல்லையா, ருக்மிணி கல்யாணம் அப்படின்னு தானே இன்னைக்கு இருந்தது. பகவான் அந்த ருக்மிணி கல்யாணத்தையும் ஸ்மரண பண்ண வைக்கிறார் பாருங்க இந்த சமயம். ருக்மிணி என்ன சொல்றா, ஸ்ருத்வா குணான் புவன சுந்தர ஸ்ருண்வதாம் தே. கண்ணா, உன்னுடைய குணங்களை கேட்டு 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 ஆசைப்பட்டேன்பா உன்கிட்ட, உன்னையே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 7 ஸ்லோகங்களை எழுதி ஒரு பிராமணோத்தமர்கிட்ட கொடுத்து விட்டா இல்லையா ருக்மிணி மாதா. அப்ப சொல்லும்போது ஸ்ருத்வா குணான் கேட்டு கேட்டு பகவானை நம்ம அடையணும்னா முதல் விஷயம் நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா கேட்கறது. இந்த பகவானை பத்தி கேட்டாலே போறோம். கேட்க 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 அப்படியே ஒவ்வொரு ஆசை அப்படியே நமக்கு வரும். பகவான் கிட்டக்க கண்ணா கண்ணா உன்னை பார்க்கணுமே பார்க்கணுமே அப்படின்னு ரொம்ப ஆசை வரும் பகவான் கிட்டக்க. இந்த கேள்விதான் முதல்ல முக்கியம். அதனாலதான் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அப்படிங்கிறார் பிரகலாத சுவாமி சொல்லும் போது, ஸ்ரவணம் கீர்த்தனம் அப்படின்னு முதல்ல சிரவணத்தை வச்சார், அப்புறம்தான் பாடுறது கீர்த்தனமே. கேட்டு கேட்டுதான் பக்தி பண்ண. இந்த பிராமண ஸ்திரீகள்லாம் பகவானை பத்தி கேட்டிருக்காங்க ஐயா, ஆனா அவ இது வரைக்கும் கண்ணனை பார்த்ததே கிடையாது. ஏன்னா அவளுக்கு டியூட்டி இருக்கு. அவ ஹஸ்பண்ட்ஸ்க்கு கைங்கரியம் பண்ணணும், யாகத்துக்கு தேவையானதெல்லாம் பண்ணி கொடுக்கணும், டான் டயத்துக்கு அந்த ஹபிஸ் எல்லாம் ரெடியா இருக்கணும், அதை கொண்டு வந்து வைக்கணும். எத்தனையோ கைங்கரியம் பண்றாங்க அவெல்லாம். ஆத்த தெளிக்கணும், முழுகணும், கோலம் போடணும், சமைக்கணும், அவ்வளவுதான். அதுலயே நாள் போயிடும். அப்படி இருக்கார்கள் இந்த ஸ்திரீகள் எல்லாரும், தீட்சிதாளுடைய பத்னிமார்கள். ஆனா அவளுக்கு கண்ணனை பார்க்கணும் பார்க்கணும். பார்க்க மாட்டோமா? இந்த கண்ணனை பார்க்க மாட்டோம். ரொம்ப அழகா இருப்பானாமே, மயில் பீலி வச்சிருந்திருப்பானாமே, அவனை பார்க்க மாட்டோமா பார்க்க மாட்டோமா பார்க்க மாட்டோமான்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தாளா? அப்படி நீங்க ஆசைப்பட்டேன்னா ஒரு நாள் வந்துடுவான் பகவான். அந்த ஆசைப்படுறதுதான் நம்ம பண்ணணும். ஆசை அருமின்காள் ஆசை அருமின்காள்ங்கிறது அது வேற விஷயம். மத்த விஷயத்துல இருக்கிற ஆசையத்தான் இருக்கணுமே தவிர்த்து பகவான் பத்தின ஆசைய நம்ம ஆசைப்படணும். கண்ணனா கண்ணா ஒரு தடவை உன்னை பார்க்க மாட்டேனாப்பா, ஹே குருவாயூரப்பா, ஹே கிருஷ்ணா ஒரு தடவை தரிசனம் கொடுக்க மாட்டியா எனக்கு அப்படின்னு கேட்டு பாருங்கோ. வந்து நிப்பான் பகவான். ஏதோ ஒரு ரூபத்துல வருவான், சொல்ல முடியாது. பூந்தானம் நம்பூதிரிக்கு ஒரு எருமையோட ரூபத்துல பகவான் காட்சி கொடுத்தான். ஞானேஸ்வரரோட சரித்திரத்துல எருமைய வேதம் சொல்ல வச்சான் எம்பெருமான். ஏகநாதருக்கு ஒரு நாய் ரூபத்துல காட்சி கொடுத்தான். எல்லாருக்கும் எத்தனையோ ரூபங்கள்ல பகவான் காட்சி கொடுத்திருக்கான். ஏகநாதருக்கு கழுத ரூபத்துல காட்சி கொடுத்தான். இப்படி பல பல மகான்களுடைய சரித்திரத்தை பார்த்தோம்னா அவளுடைய லைஃப்ல எல்லாம் பகவான் ஒவ்வொரு ரூபத்துல காட்சி கொடுத்திருக்கான். அதனால எம்பெருமான்
நின்னுண்டு இந்த மாமிகள்கிட்ட எல்லாம் சொல்லி இவாள்கிட்ட போய் சொல்லுன்னு உடனே அந்த குழந்தைகள் போய் சொல்றான், இந்த மாதிரி கண்ணன் வந்திருக்கான் மாமி, இந்த சீடை ஏதாவது பண்ணியிருக்கேளா அப்படின்னு கேட்டான். கோப குழந்தை எல்லாம் போய் கேட்கறா, என்ன பண்ணியிருக்கேன், ஸ்வீட் ஏதாவது இருக்கா, மைசூர் பாக்கு இருக்கா, பால்கோவா இருக்கா, கண்ணனுக்கு எல்லாம் பிடிக்கும் அப்படின்னு உடனே சொன்னதுதான் தாமசம். ஏண்டி கிருஷ்ணன் நம்மளை தேடி வந்திருக்கான், எங்கடா இருக்கான் குழந்தை, கண்ணன் எங்க இருக்கான் சொல்லு, எங்க இருக்கான் சொல்லு, இங்க இருக்கான் மாமி, நீங்க வரையலா, வந்து கண்ணனை பார்க்க வரையலா அப்படின்னு அந்த குழந்தை எல்லாம் கேட்கறாளாம் ஆசை ஆசையா. அவளுக்கு போகணும் முன்னாடி, இப்போ இன்னொரு 5 நிமிஷத்துல கூப்பிடுவார் ஹபிசு கொண்டு வாடி அப்படின்னு. ஆனா அதுக்குள்ள இந்த மாமிகள் என்ன பண்ணினான்னா, நிறக்க 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 தட்டு நிறைய லட்டு, தட்டு நிறைய சீடை, தட்டு நிறைய முறுக்கு, அவல், வெண்ணெய், நெய், பால், தயிர், குடங்குடமா எல்லாத்தையும் எடுத்துட்டு அத்தனை பேரும் அந்த அந்த அக்ரஹாரத்துல இருக்கிற எல்லா ஸ்திரீகளும் யஜ்ஞ பத்னிகள் அத்தனை பேரும் அவ பின்வாசலோடய அப்படியே வர ஆரம்பிச்சுட்டான். அங்கிருந்து கிளம்பி கண்ணனை பார்க்கணும், கண்ணனுடைய தர்சனம் கிடைக்கணும், உன்னை பார்த்தாலே போதும் எங்களுக்கு அப்படின்னு தானே சொல்றோம். அதனால ஓடி 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 வந்து பகவானுடைய சரணத்துல விழத்துக்காக அப்படி வரார்கள். நாராயண பட்டதிரி ரொம்ப உருக்கமா சொல்லுவார் அந்த இடத்துல, ஒரு ஸ்திரீயானவள் அப்படி அங்கிருந்து கிளம்பி வரும்போது அவளோட ஆத்துக்காரர் அவளை பிடிச்சு நீ போகாதன்னு சொல்லி தடுத்து கைய பிடிச்சு நிறுத்தினாராம். ஆனாலும் அவ பகவானை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஓடினாளாம். ஏன் அப்படின்னா, இவர் வந்து இந்த தேகத்துக்குத்தான் பதி, அங்க இருக்கிற ஹஸ்பண்ட்ங்கிறவர் இந்த உடலுக்குத்தான் ஹஸ்பண்டே தவிர்த்து இந்த ஆத்மாவுக்கு பதி யாருன்னா பகவான். ஆத்மாவுக்கு பத்தி பகவான் இல்லையா, அவர்தானே நமக்கு எல்லாம் சர்வேஸ்வரன் எம்பெருமான். அதனால அந்த அவனை வந்து பகவானாக உணர்ந்திருக்கார்கள் இந்த ஸ்திரீகள். கோபிகைகள் எல்லாம் ராசக்கிரீட பண்ணினா அப்படின்னா ஏன்னா இவன் சர்வேஸ்வரன், இவன் பகவான் அப்படிங்கிறத உணர்ந்தார்கள். அதனால அவளுக்கு அனுகிரகம் பண்ணினான் எம்பெருமான். அந்த அந்த இவன் பகவத் பாவம் அப்படிங்கிறத பார்க்காம இவனும் ஒரு மாடு மேய்ச்சிட்டு போற பையன் அப்படின்னு இந்த பிராமணாலாம் பார்த்திருக்கான். யாரோ ஒரு பையன் அப்படின்னு, கண்ணங்கிறவன் ஒரு பையன் அப்படின்னு நினைச்சாலே தவிர்த்து இந்த கிருஷ்ண தத்துவத்தை உணரலையா. ஆனா இவாலாம் அது உணர்ந்துட்டான் இந்த ஸ்திரீகள் எல்லாரும். சோ அவெல்லாம் என்ன பண்ணினான்னா, அங்கிருந்து கிளம்பி போறா. அந்த ஒரு ஸ்திரீ அவ ஹஸ்பண்ட் பிடிச்சு இழுத்த உடனேயே அவ வந்து பகவான நினைக்கிறா, கண்ணா உன்னை நான் தரிசனம் பண்ண முடியாம போயிடுத்தேன் அப்படின்னு சொல்லி நினைச்சு அந்த க்ஷணத்துல அப்படியே அவ மறைஞ்சு போயிட்டாள். அங்கிருந்து ஒரு ஜோதியா வந்து அப்படியே பகவானுக்குள்ள கலந்துட்டா. அப்படிங்க ஆண்டாள் எப்படி கலந்தாலும் அப்படி, ஆண்டாள் எப்படி அப்படியே திருமேனியோட போய் ரங்கநாதரோட கலந்தா இல்லையா, அது மாதிரி அந்த ஸ்திரீ வந்து கலந்தாள் இந்த யஜ்ஞ பத்தினிக்கு. பேர்பட்ட அனுகிரகம் பாருங்க, இதெல்லாம் எங்க பார்க்க முடியும் இந்த மாதிரி சரித்திரத்தை பாகவதம் இல்லாம இப்படி நமக்கு உணர்த்தது. அப்ப என்ன, நான் எதுக்காக இந்த விஷயத்த சொல்ல வந்தேன்னா, விபவாவதார தர்சனம்ங்கிறது அந்த விபவாவதார காலத்துல வாழ்ந்தவாளுக்கு மட்டும்தான் கிடைச்சது. ஆனா அதையே அடைய முடியாமல் போனவர்கள் இந்த யஜ்ஞ தீட்சிதர்கள் மாதிரி கர்மட்டாளா இருந்து அவ பகவான் அடைய முடியலையாம். ஆனா இந்த யஜ்ஞ பத்தினிகள் எல்லாருக்கும் பகவான் அனுகிரகம் பண்ணினா. அவ பண்ணிண்டு வந்த நீங்கெல்லாம் இன்னைக்கு எல்லாருடைய ஆத்துலையும் முறுக்கு, சீடை, வெள்ளவல், புளியவல், வெண்ணெய், நெய் இதெல்லாம் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு நைவேத்தியம் பண்ணியிருப்பேள். ஒண்ணுமே நைவேத்தியம் பண்றதுக்கு இல்ல அப்படின்னாலும் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி அப்படின்னு பகவான் சொல்றான். யார் ஒருத்தர் பக்தியோட எனக்கு பத்திரத்தையோ, பத்திரம்னா இலை, புஷ்பம் அப்படின்னா ஒரு பூவையோ, பலம் ஒரு பழத்தையோ, தோயம் ஒரு இல்லாட்டா ஒரு சொட்டு ஜலத்தையோ, இல்ல ஜலம் கூட இல்ல அப்படின்னாலும் பரவாயில்ல ஒரு சொட்டு கண்ணீரையோ, யார் ஒருத்தர் மனமுருகி பகவானுக்கு பக்தியோட, அதுதான் பக்தியாங்கிற வார்த்தை தான் முக்கியம், பிரயச்சதி யார் ஒருத்தர் கொடுக்கிறாளோ, அஸ்னாமி பிரயதாத்மனா, அது ரொம்ப சந்தோஷமா ஆனந்தமா நீங்க கொடுக்கறதெல்லாம் பகவான் சாப்பிடுவார் அப்படின்னு சொன்னதை அப்படி நிறைவேற்றி காமிச்சான் எம்பெருமான். அந்த ஸ்திரீகள் கொடுத்த எல்லா விதமான பக்ஷணங்களையும் சாப்பிட்டு அனுகிரகம் பண்ணினார்.
இப்படி விபவாவதாரங்கள் பல அவதாரங்கள் பகவான் பண்ணியிருக்கார். அந்த லீலையெல்லாம் வர்ணிக்கிற கிரந்தம் தான் ஸ்ரீமத் பாகவதம். சரி, அந்தர்யாமி யோகிகளுக்கு மட்டும்தான் கிடைப்பார்னு சொல்லிட்டோம். இப்ப இந்த 4 பேருமே நமக்கு கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம வைகுண்டத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் பரமபதநாதனை பத்தி யோசிக்கவே முடியும். நம்மளோ தேவர்களோ மத்த திவ்யமான பிறவி கிடையாது. அதனால நம்ம வியூகத்தை பத்தியும் நினைச்சு பார்க்கவே முடியாது. விபவாவதாரத்துல நமக்கு நம்ம இருக்கிற இந்த காலத்துல மகான்களோட ரூபத்துலதான் பகவான் இருப்பாரே தவிர்த்து அவரை நம்ம புரிஞ்சுக்கவும் முடியாது. இவர்தான் பகவான்னு கண்டுக்கவும் நமக்கு முடியாது. அப்ப அந்த விபவத்தையும் நம்மளால அனுபவிக்க முடியாது. சரி, அந்தர்யாமிய பார்க்கலாமான்னா, யோகீஸ்வரர்கள் அஷ்டாங்க யோகம் பண்ணி தேடிட்டு இருக்கா, எங்க இருக்காரு எங்க இருக்காரு எங்க இருக்காருன்னு தேடுறா. அப்பேற்பட்ட பகவானை நம்ம எப்படி பிடிக்க முடியும்? சரி, அப்ப என்ன பண்ணலாம்? நமக்கு என்ன கதின்னா, அதுக்குத்தான் உய்ய வரே வழி உடையவர் திருவடி அப்படின்னு சுவாமி ராமானுஜர் நமக்கு வழி காமிச்சது என்னன்னா, அர்ச்சயப்பிடி அப்படின்னு. அர்ச்சாவதாரம் தான் நமக்கு கதி. இந்த கலியில உயர்த்துக்கு என்ன கதினா 108 திவ்யதேசங்கள் இருக்கே, அதுதான் நமக்கு கதி. 108 திவ்யதேசங்கள் ஆழ்வார்களால மங்களாசாசனம் பண்ணின கோவில். அது இல்லாம இருக்கிற எந்த க்ஷேத்திரமா இருந்தாலும் எந்த பெருமாளா இருந்தாலும் எல்லாமே திவ்ய தேசம் தான். ஏன் உங்க ஆத்துல நீங்க திவ்ய பிரபந்தத்தை சேவிச்சேன்னா உங்க ஆகமே திவ்ய தேசமா மாறிடும். உங்க ஆத்துல இருக்கிற பெருமாளே அனுகிரகம் பண்ணுவார். அந்த சங்கல்பம், அந்த பாவம் தான் முக்கியமே தவிர்த்து திவ்ய தேசத்திலேயே இருந்து பகவானோட பக்தி இல்லாட்டினா அவன் பாப்பியா தானே போறான். திவ்ய தேச வாசம் அனுகிரகம் பண்ணும் அப்படிங்கிறது சத்தியம்தான். திருவனந்தபுரத்திலேயே இருந்து நாஸ்திகவாதியா இருந்தா என்ன பிரயோஜனம் சொல்லுங்க. அப்போ இந்த திவ்யதேச வாசம்ங்கிறது கிடைச்சிருந்தாலும் இந்த பக்திங்கிறது ரொம்ப முக்கியம். திவ்யதேச வாசமே கிடைக்காட்டினாலும் அந்த பாவம் இருந்தானா பாவகிராகி ஜனார்தனா அப்படின்னு சொல்றோம். பகவான் என்னத்தை கிரகிச்சுக்கிறார், என்னத்தை எதிர்பார்க்கிறார் நம்ம கிட்ட இருந்துன்னா, 10 ரூபா உண்டியல்ல போடணும்னு எதிர்பார்க்கிறாரா பகவான் அப்படின்னா? ஒத்த பைசா எதிர்பார்க்கல. அவன் லக்ஷ்மிநாதன், மகாலட்சுமியே திருவடியை ஒரு நிமிஷம் தொட முடியுமான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவனுக்கு போய் நம்ம போடுற இந்த 10 ரூபாய் காணிக்கதான் பகவானுக்கு பெருசான்னா அதையும் ஏத்துக்கிறான் அன்போட. அது வேற விஷயம். என்னத்தை கொடுத்தாலும் ஏத்துக்கிறான் பகவான். 2 அடி கொடுத்தா அதை கூட ஏத்துக்கிறான். சிசுபாலன் கண்டபடி திட்டான், காதுகள் பொசுங்கி போகும் வண்ணம் திட்டான், அதை கூட வாங்கிக்கிறான் பகவான். என்ன பண்ணாலும் வாங்கிப்பான் பகவான். அப்பேற்பட்ட ஒரு பரம சாது வேற லோகத்துல யாரையும் பார்க்க முடியாது. சிவபெருமான பத்தி சொல்லும் போது சொல்றா இல்லையா, கல்லால் அடிச்சான் காலால உதச்சான், என்ன பண்ணாலும் வாங்கிக்கிறார் பகவான். அப்பேற்பட்ட ஒரு கருணா சமுத்திரன் பகவான். அர்ச்சாவதாரங்கள்ல 108 திவ்யதேசங்கள், அதுல மலைநாட்டு திவ்யதேசங்கள் அப்படின்னு ரொம்ப பிரபலமானது கேரளத்துல இருக்கக்கூடிய 13 திவ்யதேசங்கள். அதுல இப்போ தற்காலம் 11 கேரளத்திலும் 2 நாகர்கோவில் மாவட்டத்துல கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் அமைஞ்சிருக்கு. அந்த 13 திவ்யதேசங்களுக்கும் முதன்மையான திவ்யதேசமா இருக்கிறதுனா அனந்தபுரம் என்கின்ற அற்புதமான திவ்யதேசம். சுவாமி நம்மாழ்வார் அந்த திருவனந்தபுரத்துல இருக்கக்கூடிய அனந்த பத்மநாப சுவாமியை பத்தி பாடுறார். ரொம்ப அழகான பாடல்கள் திருவாய்மொழியில. கெடுமிடர் ஆயவெல்லாம் கேசவா என்ன நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தவறுகளும் குறுகவில்லார் விடமுடை அறவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலற்றும் தடமுடை பயல் அனந்தபுர நகர் புகுதும் இன்றே என்று சொல்றார். அந்த அனந்தபுரத்துல இருக்கிற எம்பெருமான் இங்க கிருஷ்ணனாகவும் இருக்கார் பகவான். இந்த சித்திரத்துல பார்த்தேன் அப்படின்னா ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமியினுடைய திருக்கோலம் தான் இந்த படம். இதுல பார்த்தேன்னா இந்த கண்ணனை நீங்க பார்க்கலாம். கருடாழ்வாருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ணன் நின்ற திருக்கோலத்துல இந்த கண்ணன் ரொம்ப அழகான பகவான். திருவம்பாடி அப்படிங்கிற ஒரு சந்நிதி இருக்கு நம்ம திருவனந்தபுரத்துல. தனி சந்நிதி கொண்டு எழுந்தபடி இருக்கார், தனி கொடிமரத்தோட இருக்கார் இந்த கிருஷ்ணர். அந்த கிருஷ்ணர் ரொம்ப ஆச்சரியமான ஒரு மூர்த்தி, பார்த்த சாரதியாக இருக்கார். அந்த பகவான் திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய மூர்த்தி. அந்த கிருஷ்ணரையும் ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமியையும் நம்ம பிரார்த்தனை இன்னைக்கு இந்த பாகவதத்துல பார்த்தோம் இல்லையா, அதுக்கு மேல சொல்றா
இந்த 2 ஸ்லோகங்கள் தான் பகவானுடைய அவதார ஸ்லோகங்கள். அத ஒரு தடவை சேவிச்சுட்டு மேல பத்மநாப சதகத்துல எப்படி மகாராஜா வர்ணிக்கிறார் அப்படிங்கிறத பார்ப்போம். இது பாகவதம் வர்ணிக்கிறது, மூல கிரந்தம். தமத்புதம் பாலகமம்புஜே க்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாத்யுதாயுதம் ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் கலசோபிகௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோதசௌதகம் மஹார்ஹ வைதூர்யே கிரீட குண்டலத்விஷா பரிஷ்வக்த சஹஸ்ர குந்தலம் உத்தாம காஞ்சியங்கத கங்கணாதிபிஹி விரோச்சமானம் வசுதேவ ஐக்ஷத விரோச்சமானம் வசுதேவ ஐக்ஷத தமத்புத்தம் பாலகம் அம்புஜேக்ஷணம். அத்புத பாலகனாய் இருக்கார். அம்புஜேக்ஷணன் அழகான தாமரை கண்ணன். சதுர்புஜம் 4 திருக்கரங்கள். அதுல சங்க கதாத்யுதாயுதம், சங்கம் கதை சக்கரம் தாமரை மலர் இதனாலையும் வச்சிருந்து ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் தளசோபிகௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோத சௌபகம். ஸ்ரீவத்சங்கிற மறு மார்பிலே துலங்க, கழுத்திலே கௌஸ்துபமாகிய மணி துலங்க, திரு இடையிலே பீதாம்பரம் என்னும்படியான மஞ்சள் பட்டாடை மின்ன, சாந்திர பயோத சௌபகம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு அழகோடு பகவான் வைடூரிய கிரீட்டம் குண்டலம் முதலானதையெல்லாம் போட்டுண்டு ஆயிரக்கணக்கான சுருளாக இருக்கக்கூடிய கேசங்கள், அதோட உத்தாம காஞ்சியங்கத கங்கனாதிபிஹி விரோச்சமானம் வசுதேவ ஐக்ஷத. இந்த ஸ்லோகம் தான் ஸ்ரீ கிருஷ்ணா அவதார ஸ்லோகம், கிருஷ்ணனுடைய அவதார ஸ்லோகம். சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்தா. இந்த ஸ்லோகத்தை ஸ்ரீமத் பாகவதத்துல இந்த கிருஷ்ண ஜென்மாஷ்டமி சமயத்துல நம்ம பாராயணம் பண்றது பெரிய பாக்கியம். இப்போ பத்மநாப சதகத்துக்கு வருவோம். இந்த பத்மநாப சதகம்னா என்ன அப்படின்னு நீங்க எல்லாரும் படிச்சு பார்த்திருப்பேன். நம்மளுடைய NSM குரூப்ஸ்ல எல்லாமே பத்மநாப சதகத்தை பத்தி முன்னோட்டத்தை போட்டிருந்தோம். இந்த பத்மநாபர் அப்படிங்கிற பகவான் தான் ஸ்ரீமத் பாகவதம் பாகவதம் பாகவதம்னு ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருந்தோமே. அந்த பாகவதத்துல எல்லா ஸ்தோத்திரங்கள்லையும் போற்றப்படக்கூடிய ஒரு பெருமாள்னா இந்த பெருமாள் தான். இப்ப சொன்னோமே 13 திவ்யதேசங்கள். அந்த 13 திவ்யதேசங்கள்லையும் முதன்மையான திவ்யதேசம் இந்த திவ்யதேசம் தான். திருவனந்தபுரம் அப்படின்னு கேரள மாநிலத்தினுடைய தலைநகரமா விளங்கக்கூடிய திருவனந்தபுரத்துல நகரனுடைய மத்திய பகுதியில எம்பெருமான் ஸ்ரீ பத்மநாபனாக தரிசனம் கொடுக்கிறார். பெரிய குளம் பத்ம தீர்த்தம் அப்படின்னு இந்த திருக்கோவிலுக்கு தீர்த்தமாக இருக்கு. சங்க தீர்த்தம் அப்படிங்கிறது சங்குமுகம் அப்படிங்கிற பேர்ல கோவில்ல இருந்து சில கிலோமீட்டர் தொலைவிலேயே பெரிய பீச்சா இருக்கு. இப்போ அந்த கடலும் பகவானுடைய தீர்த்தமாக விளங்குறது. வராக தீர்த்தம் என்கின்ற பெயர்ல இன்னொரு ஆச்சரியமான ஒரு தீர்த்தம் விளங்குறது. இது 3 க்ஷேத்திரத்தினுடைய முக்கியமான தீர்த்தங்கள். அப்போ நம்ம எந்த ஒரு க்ஷேத்திரத்துக்கு போனாலும் 3 விஷயத்த நம்ம உபாசனை பண்ணணும். மூர்த்தி, தலம், தீர்த்தம். முறையாய் தொழுவோர்க்கு ஒரு வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்கும் பராபரமேன்னு பராபர கண்ணியில சொல்றார் தாய்மானவ சுவாமி. அப்போ மூர்த்தி, ஸ்தலம், தீர்த்தம். மூர்த்தி யாரு? பத்மநாபர். ஏன் பத்மநாபர்னு பேரு? பகவானுடைய நாபிக் கமலம் இருக்கு இல்லையா, தொப்புள் கொடி. அந்த தொப்புள் கொடியிலிருந்து பிரம்மதேவன் வெளியில வரார். அதனால பத்மம் ஒரு தாமரை மலர் வருது அந்த தொப்புள்ள இருந்து. அதுல இருந்து பிரம்மதேவன் வெளியில வரார். அதனால பகவானுக்கு என்ன பேருன்னா பத்மநாப சுவாமி என்று திருநாமம். அதுக்கப்புறம் பகவானுடைய அந்த ரூப லட்சணம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த சித்திரத்தை பாருங்கோ. 3 மடிப்பாக ஆதிசேஷன் மடிஞ்சு இருக்கா. 3 மடிப்பு இருக்கு. அடியனுக்கு பின்னாடி இருக்கிற சித்திரத்திலையும் பார்க்கலாம். 3 மடிப்புல இருக்கு ஆதிசேஷன். அது சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம்ங்கிற 3 குணங்களை கடந்து எம்பெருமான் இருக்கான்ங்கிறத குறிக்கிறது. அதுக்கப்புறம் பகவானுடைய வலது கை சிவலிங்கத்தை மேல இப்படி வச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. கீழே ஒரு சிவன் இருக்கா பகவானுடைய வலது கைக்கு கீழே. அதுக்கப்புறம் பகவானுடைய இடது கை
ஒரு பத்மத்தை தாங்கின்னு இருக்கு, தாமரை மலர பிடிச்சுட்டு இருக்கார் அந்த கையினால. 2 கைகள் தான். அப்புறம் பாதம் ரொம்ப ஆச்சரியமாக ஒரு பாதத்தை நேராவும் ஒரு பாதத்தை திருப்பியும் வச்சுட்டு இருக்கார். அப்புறம் மல்லாக்கப்படுத்திட்டு இருக்கார், ஆதிசேஷன் மேல வான் நோக்கி படுத்துட்டு இருக்கார். சைடுல திரும்பி ரங்கநாதர் மாதிரி பார்க்காம நேரா வானத்தை நோக்கி படுத்துட்டு இருக்கார். இது மூலமூர்த்தி. மூலமூர்த்தியான ஸ்ரீ பத்மநாபர் 12,008 சாலக்கிராம மூர்த்திகளினாலே பண்ணப்பட்ட எம்பெருமான். இந்த மூர்த்தி முழுக்க, திருமேனி முழுக்க சாலக்கிராமம், எல்லாம் சாலக்கிராமம் உடைய நம்பின்னு நேபாளத்துல இருக்கிற அந்த முக்திநாத் சாலக்கிராம கஷேத்திரத்துல இருந்து யானையில கொண்டு வந்த சாலக்கிராம திருமேனியினாலேயே உருவான மூர்த்தி. கடுசக்கர யோகம் அப்படின்னு சொல்லும்படியான ஒரு யோகத்துல எம்பெருமானுடைய திருமேனியானது பண்ணப்பட்டிருக்கு. பெருமாளுக்கு முன்புறம் இங்க நீங்க பாக்குறீங்களே, அது உற்சவ மூர்த்தி. இந்த ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக இருக்கக்கூடிய ஸ்வர்ண விக்கிரகமாக இருக்கக்கூடிய பத்மநாபர். அந்த பெருமாள் அபிஷேக மூர்த்தி. அபிஷேகம் இந்த பெருமாளுக்குத்தான் தினந்தோறும். சுவர்ணம் அபரஞ்சி என்று சொல்லும்படியான தங்கத்தால ஆன திருமேனி இந்த எம்பெருமான். இந்த தங்கத்தால 2 திருமேனிகள் தான் உலகத்துல இருக்கு. ஒண்ணு ஸ்ரீ பத்மநாபர், இன்னொன்னு மதுரையில இருக்கக்கூடிய கள்ளழகர். இந்த கள்ளழகருடைய உற்சவ மூர்த்தி. நம்ம ஆத்துல இறங்குறாரு இல்லையா, வைகையில இறங்குறாரு இல்லையா, அந்த அழகர் இந்த அபரஞ்சிங்கிற தங்கத்தினால, தேவலோக தங்கத்தினால ஆன மூர்த்தி. அதே மாதிரி இந்த நிற்கக்கூடிய திருமேனியா இருக்கிற எம்பெருமான். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 பக்கமும், பெருமாளுடைய 2 பக்கமும் ஸ்ரீதேவி பூதேவி தாயார் இருக்கா. கடுசக்கர யோகத்தாலேயே பண்ணப்பட்ட திருமேனி. அப்புறம் பெருமாளுக்கு முன்னாடி இந்த ஸ்ரீதேவி, பெருமாளுடைய வலதுகை பக்கம் ஸ்ரீதேவி இருக்கா. ஸ்ரீதேவிக்கு பக்கத்துல மகாலட்சுமி, மகாலட்சுமிக்கு பக்கத்துல மகாலட்சுமிக்கு பிதாஸ்தானத்துல இருக்கக்கூடிய பிருகு மகர்ஷி இருக்கார். அதே மாதிரி பெருமாளுக்கு இடது கை பக்கம் பூமாதேவி இருக்கா. இங்க இந்த பூமாதேவி பக்கத்துல மார்க்கண்டேய மகர்ஷி இருக்கார். பூமாதேவிக்கு அப்பா ஸ்தானம் அவர். அதுக்கப்புறமாக பெருமாளுக்கு வலது கை பக்கம், பெருமாளுடைய ரைட் சைட்ல வெளியில நரசிம்ஹமூர்த்தி இருக்கா, யோக நரசிம்ஹமூர்த்தி இருக்கா. இப்படித்தான் ஸ்ரீ பத்மநாப சுவாமி இன்னைக்கு திருவனந்தபுரத்துல சேவை சாதிக்கிறார். நீங்க எல்லாரும் திருவனந்தபுரம் சேவிச்சிருப்பேள். சேவிக்காதவா கண்டிப்பா வாங்கோ. இந்த திருவனந்தபுரத்துக்கு வந்து எல்லாரும் பத்மநாப சுவாமியை சேவிங்கோ. எல்லா அவதாரத்துக்கும் ஆதி மூலமாக விளங்கக்கூடிய அவதாரம் இந்த அவதாரம் தான். பத்மநாபன்கிறதே ஒரு அவதாரமா சொல்றான். இந்த பிரம்மாவை உற்பத்தி பண்ணின ஒரு அவதாரம். சகல வியாதிகளையும் போகக்கூடிய ஸ்லோகம்னு நம்ம சொல்றோமே, நாராயணியத்துல மகாபரிவா சொன்னாலே அந்த ஸ்லோகமே இந்த பத்மநாபர் மேலதான் இருக்கு. அஸ்மின் பராத்மன்னு பாத்ம கல்பேம் த்வமித்தமுத்தாபித பத்மயோனிஹி அனந்த பூமா மம ரோகராசிம் நிருந்திவாதாலயவாச விஷ்ணு என்று சொல்றாரே, அதுல பத்மயோனிஹி என்றும் அனந்த பூமா என்றும் சொல்லப்படுற பெருமாள் இந்த பத்மநாப பெருமாள் தான். அப்போ ஸ்ரீ பத்மநாப சதகம் அப்படிங்கிற இந்த கிரந்தத்துல பத்மநாபன், நாபியில் யாருடைய நாபியிலே பத்மம் வந்ததோ அவருக்கு பேரு பத்மநாபன். பாகவதத்துல பிரமாணம் நமः பங்கஜநாபாய நமः பங்கஜமாலினே நமः பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரையே என்று குந்தி ஸ்துதி சொல்றா. அப்பேற்பட்ட பத்மநாப சுவாமி இந்த கிரந்தத்தை அருளி செய்தவர். இப்ப சதகம்னா என்ன அர்த்தம்? பத்மநாபங்கிற பெருமாளை பார்த்துட்டோம். சதகம்னா என்ன? 100 ஸ்லோகங்கள் இருக்கு, அதனால சதகம். இந்த கிரந்தத்தை அருளி செய்தவர் வஞ்சி பூபரான ஸ்ரீ மகாராஜா சுவாதி திருநாள் என்கின்ற ஸ்ரீ ராமவர்மா மகாராஜா. இவர்தான் இந்த கிரந்தத்தை அருளி செய்திருக்கார். கர்நாடக சங்கீதத்துல ஏராளமான கிருதிகளை அருளி செய்த மகாராஜா இந்த பத்மநாப சதகம்ங்கிற கிரந்தத்தை அருளி செய்திருக்கார். இந்த கிரந்தத்துல 100 ஸ்லோகங்கள் இருக்கு, ஒவ்வொன்றும் தசகங்களா இருக்கு. ஸ்ரீமத் பாகவதத்துல எப்படி நாராயணியத்துல எப்படி பாகவதத்தை நாராயண பட்டதிரி நாராயணியமா சுருக்கினார். இதுல 1034 + 2 1036 ஸ்லோகம் இருக்கு. அதுக்கப்புறம் அதையும் சுருக்கி 100 ஸ்லோகத்துல கொடுத்திருக்கார் நம்ம மகாராஜா. அதுல
8வது தசகம் தான் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரமா அமைஞ்சிருக்கு. அந்த அவதார ஸ்லோகங்களை நம்ம இங்க பத்மநாப சதகத்தில் கிருஷ்ணாவதாரம் அப்படின்னு கிருஷ்ணாவதார மகிமையை தான் ஆரம்பத்துல இருந்தே பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இவர் எப்படி அனுபவிச்சிருக்காருன்னு பார்ப்போம். அத அஷ்டமம் தசகம் தேவதுஷ்ட ஜனௌகபரேண व्याकुलाथव सुधाम्बुजयोनिम् प्राप्य देवनिकरैश्रितपादं स्वीयतापमिह सम्यगुवाच என்று ஆரம்பிக்கிறார் கிருஷ்ணாவதாரத்தை. அதாவது அவதாரங்கள்ல ரொம்ப சிரேஷ்டம்னு பார்த்துட்டே இருக்கோமே, ஏன் அப்படின்னா சகல தேவர்களோட பிரார்த்தனைக்கிணங்க பகவான் வந்து அவதாரம் பண்றார். கிருஷ்ணாவதார ஆரம்பமே பூமாதேவி பூபாரம் தாங்க முடியாம, ஹே தேவா துஷ்ட ஜனௌகபரேன, துஷ்ட ஜனங்கள் நிறைய பேர் போயிட்டா, கூட்டம் கூட்டமா இருக்கானா. கம்சன், சிசுபாலன், தந்தவக்திரன், பூத்தனா, சனகாசுரன், திருநாவர்த்தன், வியோமாசுரன், வத்சாசுரன், பகாசுரன், அகாசுரன், எனிலாத பல துஷ்டர்கள் வந்துட்டா. ஓகம் பல பேர். பரேன அவளோட பாரத்தினால வசுதாவான பூமாதேவி ரொம்ப வியாக்குலையாக, ரொம்ப மனசு துக்கப்பட்டு அம்புஜயோனி, பகவானுடைய அம்புஜயோனின்னு இங்க இடத்துல சொல்றாரு. ஏன்னா அந்த பகவானுக்கு ஆதியா இருக்கிறது யாரு? பத்மநாபன் இல்லையா? அந்த பத்மநாபனை ஸ்மரிக்கிறப்ப ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் அது வரும். அம்புஜயோனியான, அம்புஜத்தில் தோன்றியவரான பிரம்மதேவரை அடைந்து தேவர்கள் எல்லாரோடும் சேர்ந்து பிரம்மாவோட பாதத்துல போய் விழுந்து ஸ்ரிதபாதம் ஸ்வீயதாபமிக சம்யகுவாச்ச, தன்னுடைய தாபத்தை சொன்னான். இந்த விருத்தம் முதல்ல பார்த்தேன்னா இந்த 8வது தசகம், 8ங்கிறதே பகவானுக்கு, கண்ணனுக்கு ரொம்ப உகந்த நம்பர் 8. இன்னைக்கு அஷ்டமி, அஷ்டமியில தான் பகவான திருவவதாரம் பண்ணியிருக்கார். 8ஆம் திருநாள். இந்த பௌர்ணமியிலிருந்து கூட்டினேன்னா 8 நாள்கள்ல இந்த கிருஷ்ணாஷ்டமி, அதுவும் கிருஷ்ணபக்ஷம் பௌர்ணமியிலிருந்து தேய்பிரேல வரக்கூடிய இந்த அஷ்டமியில பெருமானுடைய அவதாரம். எதுக்காக? துஷ்ட ஜனௌகபரேன வியாக்குலா, அந்த துஷ்ட ஜனங்கள்னால ரொம்ப கஷ்டப்பட்ட பூமியை காப்பாத்துறதுக்காக. பத்மபூரதனி சம்யசதாபம் சிந்தயன் சபதி தேவ பவந்தம் யுஷ்மதீய சகலாதிஹர ஸ்ரீ பத்மநாபயிதி தானவதத்ஸஹ. இந்த பாகவதத்துல யுகல கீதம் எந்த விருத்தத்துல அமைஞ்சிருக்கோ அந்த விருத்தத்துல இங்க அமைச்சிருக்காரு. யுகல கீதம் அப்படின்னு ரொம்ப முக்கியமான ஒரு கீதம். அதுல பகவான் 2 ஸ்லோகமா அந்த கீதத்தை அனுபவிக்கணும். கோப்ய கிருஷ்ணே வனம் யாத்தே தமனுத்ருத சேதசஹா என்று ஆரம்பிக்கும் அந்த கீதம். அதுல சொல்லும் போது ஒவ்வொன்னுமே வந்து வாம பாஹு கிருத வாம கபோலோ பல்கீத புரதரார்பித வேணும் என்று ஆரம்பித்து 2 ஸ்லோகங்களா எடுத்து பார்த்தாதான் அர்த்தம் பூர்ணமாகும். அது மாதிரி அந்த அந்த ஸ்லோகங்கள் பாகவதத்துல அமைஞ்சிருக்கு. ஆனா இங்க அதே விருத்தத்துல பண்ணியிருக்கார். ஆனா ஒவ்வொரு ஸ்லோகமாவே நம்ம பார்த்தா அர்த்தம் புரியும். பத்மபூவான பிரம்மதேவன் அவளுடைய தாபத்தை எல்லாம் பூமாதேவி சொன்ன கோரூபிணின்னு சொல்றா, பசுவாக வந்து சொல்றாளாம், கதறாளாம். அவளோட தாபத்தை எல்லாம் கேட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம பகவான யோஜனை பண்றார், பகவான சிந்தனை பண்றார், பகவான மனசுல தியானிக்கிறார். யுஷ்மதீய சகலாதிகர ஸ்ரீ பத்மநாபைதி தான் அவதத்ஸஹ. ஒரு நிமிஷம் யோஜனை பண்ண உடனே பகவான் சொல்றாராம், நீங்க கவலைப்படாதீங்கோ, நான் வந்து அவதாரம் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால சிந்தையன் சபதி தேவா பவந்த முன்ன நினைச்சார். நாராயணி எப்படி இருக்கோ அதே மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த பத்மநாப சதகம். பகவான் பத்மநாபரை பார்த்து பேசுற மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த கிரந்தம். ஒவ்வொரு நாளும் நம்ம அனுபவிக்க போறோம் நாளையில இருந்து. அழகான கிரந்தம், ரொம்ப சுருக்கமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இத. சிந்தையன் சபதி தேவ பவந்தம், ஒரு க்ஷணத்துல உன்னை நினைச்சாரே அவர் பிரம்மதேவன். அப்படி நினைச்சு யுஷ்மதீய சகலாதிகர ஸ்ரீ பத்மநாபைதி தான் அவதத்ஸஹ, உங்களுடைய எல்லா மனக்கவலையும் போக்க போறவர் யார் அப்படின்னா ஸ்ரீ பத்மநாபர் தான் என்று பிரம்மதேவர் அந்த பூமாதேவிய பார்த்து மற்ற தேவர்களை எல்லாரும் பார்த்து சொன்னாலாம்.
பூய ஏத்ய தவ மந்திரம் ஏதேம் ஹீன புண்ணிய நிகரைரனவாப்யம் துஷ்டு உஸ்ஸனி புதோ துருகிணஸ்துவாம் தாபசா தாபமாஸ்வகதயத் வசுதாயாஹ. பிரம்மா யோசிச்சு பாக்குறார், இதுக்கு என்ன வழி, பூமி வாரத்தை குறைக்கிறதுக்கு என்ன வழி? இருக்கவே இருக்கார் நம்ம பத்மநாபர், அவர்கிட்ட போவோம்னு சொல்லி அவெல்லாம் எங்க போறாளாம், பத்மநாபர் விளங்கக்கூடிய க்ஷீராப்திக்கு போறாளாம். க்ஷீராப்தி திருப்பார்கடல் இருக்கே, அதுதான் இந்த திருவனந்தபுரம். திருப்பார்கடலோட பூலோக க்ஷீராப்திங்கிறது திருவனந்தபுரம், பூலோக வைகுண்டம்ங்கிறது ஸ்ரீரங்கம்னு நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. பூலோகத்துல இருக்கிற திருப்பார்கடல் எங்க இருக்குன்னா இங்க நம்ம திருவனந்தபுரம் தான். திருப்பார்கடலுக்கு சமமான ஒரு திவ்ய தேசம். அது எப்படின்னா, ஒரு சமயத்துல இந்த பத்மநாப சுவாமியோட மதில் இருக்கே, கோட்டை மதில்ல அப்படியே பால் பொங்கி வந்தது அப்படின்னு மதிலகம் ரெக்கார்ட்ஸ்ல இருக்கு. அந்த பாலை மகாராஜா குடிச்சார் அப்படின்னு இருக்கு. பேர்பட்ட திருப்பார்கடலாவே இந்த க்ஷேத்திரம் இருக்கு. பூலோகத்துல ஒரு திருப்பார்கடல். அதனால இங்க சொல்றார், அந்த திருப்பார்கடலோட மகிமையை சொல்றார் மகாராஜா. ஹீன புண்ணிய நிகரைஹி அனவாப்தியம். புண்ணியம் ரொம்ப ஹீனர்களா, புண்ணியம் இல்லாதவாளால அந்த இடத்துக்கு போகவே முடியாது. அப்படிப்பட்ட இடத்துக்கு போய் திருஹிணனான பிரம்மதேவர் எல்லா தேவர்களோடையும் சேர்ந்து ஒன்ன ஸ்தோத்திரம் பண்ணினார். எதுக்குன்னா தாபமாஸ்வகதயத் வசுதாயாஹாம். அந்த வசுதாவான பூமாதேவியோடைய தாபத்தை சொன்ன உடனே பகவான் சொல்றார், சம்பவாமி தரசாய துவம்சே யாதவாஹ் கில பவந்த்விஹ தேவாஹ ஏவமீஷ கதிதே தவ வாக்யே வேதசா கில சுராமுதமாபன். சம்பவாமி, நான் பிறக்கிறேன்னு சொல்றார் பகவான். எப்போ? தரசா, சீக்கிரமா, எது வம்சத்துல வந்து பிறக்கிறேன். நீங்க தேவர்களே, நீங்கெல்லாம் யாதவர்களாக பிறவுங்கள், நீங்களே வந்து யாதவாளா பிறங்கோ என்று சொல்லி பகவான் சொன்ன உடனே தேவர்கள் எல்லாம் பிரம்மாவோடு சேர்ந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள் அப்படின்னு சொல்றா. இந்த ஸ்லோகம் தான் அவதார ஸ்லோகம். ரோஹிணி ஜடரத கில ஜாதஹ. இன்னும் அடுத்த ஸ்லோகமும் வருது. அடுத்த ஸ்லோகம் தான் அவதார ஸ்லோகம். இது பகவானுடைய அவதாரத்துக்காக பகவான் அங்க இருந்து கிளம்பி வரத சொல்றாரு இங்க. ரோஹிணி ஜடரத கில ஜாதஹ பிரேரணாத்தம பரம் த்வஹிராஜஹ த்வம் ச விஸ்வம் கத கல்மஷஹாரி தேவகி ஜடரம் ஆசு நிவிஷ்டஹ. ரோஹிணி, வசுதேவருடைய முதல் மனைவி ரோஹிணி, அவளுடைய வயிற்றிலே உங்களுடைய பிரேரணையின்படி அஹிராஜன், பாம்புகளின் அரசனான, நீங்க எந்த பாம்பு மேல படுத்திருக்கீங்களோ அந்த பாம்பரசனான ஆதிசேஷனே வந்து விஸ்வகத கல்மஷஹாரி, உலகத்தினுடைய கல்மஷங்களை எல்லாம் போக்கக்கூடிய உங்களுடைய அனுகிரகத்தினால் ஆதிசேஷன் ரோஹிணி கர்ப்பத்திற்கு வந்தார். நீங்களோ உலகத்தின் கல்மஷங்களை போக்கிறதுக்காக தேவகி ஜட்டரமாசு நிவேஷ்டஹா, தேவகியினுடைய ஜட்டரம் திருவயிற்றில் வந்தீர்கள். அர்த்தராத்திர சமயே து பவந்தம் தேவகி பிரசுஷுவே அதிகதன்யாம் சங்க சக்கர கமலோருகதாபிராஜிதாம் அதிருச்சி பாஹு சதுஷ்கம். அர்த்தராத்திரி, நடுராத்திரி, நடு நிஷீல, அர்த்தராத்திர சமயத்து பவந்தம், உங்களை உங்களை படைத்தாள், அதாவது உங்களை பிரசவித்தாள் தேவகி. பிரசுஷுவே, பிரசுஷுவேனா பிரசவம் ஆச்சு தேவகிக்கு. அதிக தன்யா, ரொம்பவும் தன்யமான அந்த தேவகி எப்படி பிரசவித்தாள் உங்களைனா, சங்க சக்கர கமலோருகதாபி, சங்கம் சக்கரம் கமலம் கதை இந்த நாளோடையும் இருக்கக்கூடிய ராஜிதா அதிருச்சி பாஹு சதுஷ்கம், ரொம்ப அழகான 4 திருக்கரங்களோட உங்களை தேவகி பிரசவித்தாள் என்று சொல்லி இந்த கிருஷ்ணாவதார வைபவத்தை ரொம்ப விஸ்தாரமா இந்த இடத்துல சொல்றார். அதை நம்ம சுருக்கமா இங்க பார்த்திருக்கோம். இதுல நிறைய அர்த்த விசேஷங்கள் இருக்கு. அர்த்தராத்திரியில எம்பெருமான் அவதாரம் பண்றார். ஆவணி ரோஹிணியே அஷ்டமி ராத்திரியிலே அவதாரம் செய்தான் தேவகி புத்திரன் ஸ்ரீ பத்மநாபனின் அவதாரம் கண்டு ஆனந்தம் கொண்ட நழாங் தேவகி வசுதேவ ஆவணி
ரோகிணி அஷ்டமி நாளில் அர்த்தராத்திரி வேளையிலே அவதரித்தாராம் கண்ணன் அவதரித்தாராம் ஸ்ரீ பத்மநாபன். அப்பேற்பட்ட ஸ்ரீ பத்மநாபருடைய அவதாரமான ஸ்ரீ கிருஷ்ணனை நம்ம எல்லாரும் கொண்டாட போறோம். இன்றைய ராத்திரி நடுநிஷியில எம்பெருமான் அவதாரம் பண்ணினார். எல்லாரும் இன்னைக்கு கொண்டாடி இருக்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி நமக்கு பல அனுகிரகங்களை பகவான் கொடுக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லாருக்கும் என்னுடைய கிருஷ்ண ஜென்மாஷ்டமி நமஸ்காரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுண்டு இந்த திவ்யமான ஸ்ரீ பத்மநாப சதக கிருஷ்ணாவதார சத்சங்கத்தை இந்த அளவுல பூர்த்தி பண்ணிட்டு நாளையில இருந்து தொடர்ந்து இந்த பத்மநாப சதகத்தை எல்லாரும் அனுபவிச்சு ஸ்ரீ பத்மநாப சுவாமியினுடைய திருப்பாத கமலங்களுக்கு நம்ம எல்லாரும் நம்மளுடைய நமஸ்காரங்களை பண்ணி பகவானுடைய அனுகிரகத்துக்கு எல்லாரும் பாத்திரர்களாகவும் பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லாருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நமஸ்காரங்களை தெரிவிச்சுக்கிறேன். ராதே கிருஷ்ணா. இப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பை இந்த கிருஷ்ண ஜெயந்தி சமயத்துல அடியனுக்கு கொடுத்த நம்மளுடைய நெல்லை சஹஸ்ரநாம மண்டலியில இருக்கக்கூடிய ஸ்ரீ தனுஷ் கோடி சார், ஸ்ரீ சிதம்பரம் சார், அப்புறம் இங்க வந்து கலந்துட்டு இருக்கக்கூடிய எல்லா பாகவதோத்தமாள் உங்க எல்லாருக்கும், அப்புறம் கோஆர்டினேட்டர்ஸ் மேம் எல்லாருக்கும் அடியனுடைய மனமார்ந்த நமஸ்காரங்களையும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு பூர்த்தி பண்ணிக்கிறேன். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. மங்களம் யாதவேந்திராய மகனீய குணாப்தயே வசுதேவ தனூஜாய வாசுதேவாய மங்களம். ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும்